நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகி உன்னை கார்ல கொண்டு விட்டுட்டா? இல்ல, அது வேண்டாம். நான் மெயின் ரோடுக்கு போனா நிறைய பஸ் எனக்கு கிடைக்கும். நான் வக்கீல் ஆபீஸுக்கு போக போறேன், அது வேற வழி. இருந்தாலும் வாசுனா தாரை எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு போனா? சொல்ல போனா புருஷனை ஜாமீன் எடுக்கிறத பத்தி தானே நாம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு இந்த மாதிரி பேச வேண்டாமே. கொஞ்ச நாளா அவ எல்லார்கிட்டையும் இப்படிதான் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறா. என்ன நடந்தாலும் கவலை இல்லாத மாதிரி சொல்றா. நான் என்னதான் பண்றது? தாரா பணம் தரலங்கிறதுக்காக நீங்க கஜேந்திரனை கைவிடுறது தப்பு இல்ல. இந்த வலியை உருவாக்குன உங்களால இதை அழிக்க முடியாதா என்ன? இந்த மாதிரிலாம் வரும்னு நான் நினைச்சு பார்த்தேன் மகி. அப்புறம் எதுக்காக அந்த போதை பொருளை நீங்க கடத்த ஆரம்பிச்சீங்க? இது ரிஸ்கான பிசினஸ் உங்களுக்கு தெரியாதா? உண்மை சொல்லட்டுமா, இதை வச்சு அந்த கிருஷ்ணாவை மாட்ட வைக்கலான்னு சொல்லி தான் அப்படி ஒரு பிளானா போட்டேன். அதுக்காக தான் வர வச்சேன். ஆனா அதை பிரிச்சது கஜேந்திர போட்ல இருந்தானே, அதனால தான் அவன் மாட்டினா. என்ன தானே நான் கொண்டு வந்துட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அவன் சேல்ஸ் பண்ணான். 4 கால் சம்பாதிக்கலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப சம்பாரிச்ச பணம்லாம் போயிடுச்சு இல்ல? ஒருவேளை கிடைச்சிருந்தா நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது என் மகளுக்கும் மருமகளுக்கு தான் போய் சேரும். நான் சாகும்போது அந்த சொத்தை கொண்டு போறேன்னா என்ன? என் கெட்ட நேரம் போலீஸ் கிட்ட மாட்டி என் கதி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. கிருஷ்ணாவை மாட்ட வைக்க கொண்டு வந்தேன்னு சொல்றீங்க, ஆனா அவ மாட்டவே இல்லை. கடைசியில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு காரணம் அந்த CA சதானந்தன் தான். அவன் தான் அந்த ரைடை பத்தி கார்த்திக் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இத்தனை காலம் நம்ம கூட இருந்து சகல அக்கிரமத்தையும் பண்ணி அதுக்கெல்லாம் கணக்கு காட்டி பணத்தை வாங்கி பெட்டியில் அடுக்கி வச்சுக்கிட்டு இப்ப அவன் நல்ல பிள்ளையா இருக்கானாமா. அவனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பணத்தை பார்த்தா எப்படி வேணா மாறுவான்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன இப்ப கிருஷ்ணாவோட கையில இருந்து நிறைய பணம் அவனுக்கு போயிட்டு இருக்கு. பணம்னு வரும்போது எல்லாரும் அதுக்கு தானே வேலை செய்வாங்க. அவனோட புத்திசாலித்தனத்தை நம்ம கிட்ட காட்டும் போது நம்ம அப்படி மீச வச்சுட்டு சுத்தத்துல எந்த அர்த்தமும் இல்ல மகி. யாரு புத்திசாலின்னு அவனுக்கு சொல்லி காட்ட போறேன். சதானந்தம் அந்த பக்கம் போய் நமக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு செயின் வாங்கணும்னு வந்தப்பவே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். சதானந்தனுக்கு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு கேஸ்ல ராகுலா மாட்ட விட்டாங்க. அன்னைக்கு பல தடவை ஃபோன் பண்ண, அவன் எடுக்கவே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகுலையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட எல்லா சட்டமும் பேசினாங்க. இவன் மாறிட்டான் அப்படின்னு அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சதானந்த கமிஷனை நேரடியாக கொடுக்க போறேன். மகி நீ கிளம்பு. ஃபைசல் தானே? ஆமா முதலாளி. நீ இப்போ எங்க இருக்க? நான் இப்போ நாகர்கோவிலில் இருக்கேன் முதலாளி. நாளைக்கு நீங்க வந்தாகணும். உனக்கு ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க முதலாளி. அதை நீ வந்தது சொல்றேன். நம்பிக்கையான ஆளுங்க யாராவது இருந்தா கூட வச்சுக்க. ரகசியங்களை பத்திரமா வச்சிருக்கிற ஆளுங்களா இருக்கணும். புரியுதா? சரிங்க முதலாளி. சரி.
பரங்கி மலைக்கு பக்கத்துல இருந்த வீட்டையெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம் மேடம். 5 வருஷம் ஆச்சு இல்லையா? பல பேருக்கு அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ராத்திரி நல்ல மழை பெஞ்சிருந்தது. அதை பத்தி கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு பயங்கர மழை பெஞ்சுதான். ஆனா பாதி பேர் அன்னைக்கு நடந்த விஷயத்த மறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் சில இன்ஃபர்மேஷன் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க கிரைம் பிரான்ச்சு, சிபிஐ ஆஃபீஸர்னு நம்ப வச்சு தான் நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம் மேடம். கிடைச்ச தகவல் படி நமக்கு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களும் அதில் இருக்கு மேடம். என்னது? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி அங்க மழை பெஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா? நல்ல கனமழையா இருந்ததுனால ரோட்ல யாருமே அப்ப இல்லை மேடம். அந்த பக்கம் இருந்த எல்லா வீட்லையும் நாங்க விசாரணை பண்ணி பார்த்துட்டோம். அன்னைக்கு சாயந்தரம் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல. ரெகுலரா கடைக்கு போயிட்டு வரவங்க கூட அன்னைக்கு வீட்லயே இருந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி பரங்கிமலை பக்கத்துல இருக்கிற ரோட்ல பயங்கரமா சத்தம் கேட்டதா சில பேர் எங்கிட்ட சொன்னாங்க. 2-3 வண்டி அங்க ரோட்ல நின்னதாகவும் அதோட லைட்டை வச்சு ஆளுங்க நடந்துகிட்டு இருந்ததை பார்த்ததாகவும் சொன்னாங்க. அந்த ரோடு கரடுமுரடா இருக்கிறதுனால சில சமயம் அந்த பக்கமா போற வண்டிங்கெல்லாம் எதிர்பாராம ஆக்சிடென்ட் ஆகுமா. அந்த சம்பவம் அங்க ரெகுலரா நடக்கிற ஒண்ணுதானா. இதுவும் அந்த மாதிரி ஒண்ணுதான்னு ஆளுங்க நினைச்சிருக்கிறாங்க. ஒரு ஆளுங்க கூட அன்னைக்கு பார்க்காம போயிட்டாங்கல்ல. அன்னைக்கு பெஞ்ச பேய் மழையில யார் மேடம் பாப்பாங்க? இந்த விஷயத்த அவங்க யாரும் போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லையா? நான் விசாரணை ரிப்போர்ட்ல அந்த மாதிரி எந்த வார்த்தையும் பார்க்கவே இல்லையே. இந்த கேஸை விசாரணை பண்ண போலீஸ்காரங்க கிட்ட 1-2 பேர் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு எஸ்ஐயா இருந்த அந்த ஆளு எல்லாரையும் மிரட்டியிருக்காரு. சில பேர்கிட்ட தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள குழப்பியிருக்காரு. அன்னைக்கு எஸ்ஐயா இருந்தவர் தான் கேஸை மறைச்சிட்டாருன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஆனா தேவையில்லாத விஷயத்துல நாம ஏன் மாட்டிக்கணும்னு இந்த விஷயத்தை யாருமே வெளியே சொல்லாம அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்டேஷன்ல. அங்க இருந்த டிஎஸ்பிக்கு நாங்க ஒரு மனு கொடுத்திருந்தோம். ஆனா அன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த யாரும் சொல்லி கேள்விப்படல. எல்லாரும் பயந்துட்டாங்க மேடம். போலீஸ்க்கு எதிராக சாட்சி சொல்ல யாராவது வருவாங்களா என்ன? அன்னைக்கு எஸ்ஐ சதானந்தம் தானே? ஆமா, அன்னைக்கு சதானந்தம் லோக்கல் எஸ்ஐயா இருந்தாரு. அதை நாங்க மற்ற போலீஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அந்த ஆளு என்னை கஸ்டடியில் எடுத்துக்கிட்டு இங்க என்னை கூட்டிட்டு வந்து மேலங்குளத்துக்காரங்க எல்லாரும் என்னை அடிச்சாங்க. அவனை போட்டு பொழந்தா என்ன? எல்லா விஷயத்தையும் அவன் வாயாலேயே என்னால வர வைக்க முடியும். பண்ணிதான் ஆகணும். எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவன் மேலதான் டவுட்டு. அப்போ வாசவனும் அவனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. என் அம்மாவோட சாவுக்கு காரணம் அவங்க 2 பேரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஜமா அவங்களா தான் இருக்கணும். என்னையும் அம்மாவையும் சதானந்தும் பல வகையில டார்ச்சர் பண்ணியிருக்கான். அன்னில இருந்து நான் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருந்தேன். அப்படின்னா அன்னைக்கு லஞ்சம் வாங்கின கேஸ்ல அவனை மாட்ட வச்சப்போ அவனை டிஸ்மிஸ் பண்ண வச்சிருந்தா அவன் எல்லா விஷயத்தையும் ஒத்துருந்துருப்பான். அவனோட விஷயத்துல நான் அப்படி பண்ணலன்னா என் மனசுல வேற ஒன்று இருக்கு கார்த்திகேயன். வேலை இல்லாம போச்சுன்னா அவன் கண்டிப்பா வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனை எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? அவன் எப்பவுமே என் கை கெட்டின தூரம் தான் இருந்தே ஆகணும். எப்போ வேணாலும் அவனை மாட்ட வைக்கிற தூரத்துல. நாம சொல்றபடி கேட்குற ஒரு ஆளு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் நினைச்ச மாதிரியே இன்னொரு விஷயமும் நடந்தது. சதானந்தம் நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வாசவன் அவனை விட்டுட்டு போயிட்டான். அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நாளைக்கே நாம அவனை தூக்குனா என்ன? ஒரு 2 நாள் போகட்டும். அவனை மாட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். அந்த ஆள் சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ற எல்லாருக்கும் அதெல்லாம் உண்மைன்னு நாம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்கள ஒரு ஆள் நம்ம வச்சுக்கிட்டா நம்ம கேள்வி கேட்கணும். அதனால ஒரு 2 நாளைக்கு அவன் சுதந்திர பறவையா இருக்கட்டும். ஒரு விஷயம் உண்மை மேடம். அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டை யாரோ பிளான் பண்ணி தான் தெளிவா பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி யார் இருந்திருக்காங்கன்னு சதானந்தத்துக்கு தெரியும். ஒரு 2 நாள் பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்துக்கலாம்.
ஹலோ ஹலோ. யாரு? என் வாய்ஸ் கேட்டு நான் யாருன்னு தெரியல. வாய்ஸை கேட்டு தெரியறதுக்கு நீ ஒன்றும் யேசுதாஸோ ஜெயச்சந்திரனோ இல்லை. யாருன்னு சொல்லியா? அட டென்ஷன் ஆக வேண்டாம் சதானந்தா. நான் உன்னோட பழைய ஃப்ரெண்டு வாசவன்னு கூப்பிடுவாங்க. ஐயோ, வாசவ முதலாளி நீங்களா? எனக்கு நீங்கன்னு தெரியல. என்ன உங்களுக்கு ஜலதோஷமா? உங்க வாய்ஸ் ரொம்ப மாறி இருக்கு. மாற்றம் வாய்ஸ்ல மட்டும் இல்லையா, சுபாவத்திலயும் இருக்கு. மாற்றங்கிற உலகத்துல தான் நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். மாறாம இருக்க முடியுமா? இருந்தாலும் நீ என்னோட வாய்ஸ மறந்துட்ட, நம்பரையும் மறந்துட்ட, நீயும் மாறிட்ட இல்லையே சதானந்தா? என்னுடைய பழைய போன் வீணா போயிடுச்சு முதலாளி. அதுல இருந்த பழைய நம்பர் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. உங்க நம்பர் தெரியாதால புது மொபைல்ல உங்க நம்பரை என்னால சேவ் பண்ண முடியல. நாம 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல முதலாளி? நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கே என்ன? ஐயோ இல்லையே. என்ன முதலாளி இப்படி கேக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு நீ அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்த. இப்ப நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு சதானந்தா, அதனாலதான் கேட்டேன். நான் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன்ல. நீ ஒன்னும் ரொம்ப தூரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலல்ல, பக்கத்துல இருக்க சர்க்கிளுக்கு தானே போயிருக்க. என் வீட்டுல இருந்து சரியா 20 கிலோமீட்டர். என்ன சரியா? சரிதான் முதலாளி. இருந்தாலும் இங்க எனக்கு வேலை அதிகமா இருக்கு முதலாளி. பழைய மாதிரி ஓபி அடிச்சுட்டு என்னால இருக்க முடியல. நீ இல்லாதனால முன்ன மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டே இல்லையா? இதுக்கு முன்னாடி சாயங்காலம் சரக்கு அடிக்கும் போது நீ தானே எனக்கு ஒரு பார்ட்னரா இருந்த. இப்ப யாருமே இல்லையா? நீ ஒரு நாள் கண்டிப்பா வா, நாம முன்ன மாதிரி சரக்கு அடிக்கலாம். ஐயோ முதலாளி, நான் இப்ப சரக்கு அடிக்கிறத கம்மி பண்ணிட்டேன். நேத்து போய் செக்அப் பண்ணப்ப ஃபேட்டி லிவர் முதலாளி. சரக்கு அதிகமா போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. அதனால நான் கொஞ்ச நாளைக்கு தொடமாட்டேன் முதலாளி. ஓ, ஒரு நாள் நீ சரக்கு அடிச்சா நீ செத்து போக மாட்டேயா? இந்த ஃபேட்டி லிவர் ஒன்றும் அந்த அளவுக்கு கொடுமையான வியாதி ஒண்ணு இல்ல. இத பாரு, அந்த மாதிரி எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, என் வீட்டுல என் பொண்டாட்டியும் அதுக்கு ஒத்துக்க மாட்டா. அதனாலதான் இப்ப நான் அதை தொட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு ஆசை இல்லாமலாம் இல்ல. ஒரு விஷயத்துல உன்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கதான் நான் உனக்கு கால் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் வேற போலீஸ்காரங்கிட்ட தான் கேட்கணும். அது தவிர வேற வழி இல்லை. என்ன விஷயம் முதலாளி? இங்க பாரு, நான் அந்த கிருஷ்ணாவுக்கும் கார்த்திகேயனுக்கு எதிரா ஒரு பெரிய பிளானை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் எனக்கு தொந்தரவா இருக்காங்க. உன்னோட ஐடியாவை கேட்டதுக்கு அப்புறம் ஆபரேஷனை பண்ணலான்னு இருக்கிறேன். நான் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா என்ன? ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பேச முடியும். கிருஷ்ணா எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அவளை ஒரு அடி அடிக்கணும். அதுக்கான பிளானை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நீயும் அவளை பழித்திக்கணும்னு நினைக்கிற இல்லையா? அதனால தான் இதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன். கட்டாயமா நான் வரணும்னா கண்டிப்பா வரேன். அப்படின்னா நீ இன்னைக்கு சாயங்காலமா வரியா? சரிங்க முதலாளி, நான் வரேன். சரிப்பா. சரி. உங்ககிட்ட மருந்து எடுத்துட்டு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த மருந்தை சாப்பிட்டும் உங்க உடம்புல இருக்கிற பிரஷர் குறையவே இல்ல. அது உனக்கு எப்படி தெரியும்? இப்ப மருந்து எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சான டென்ஷனா பேசுனீங்க இல்லையா? இப்படி மருந்து சாப்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இந்த டேப்லெட்டை தினம் சாப்பிட உனக்கு நல்லது. அது ஏன்? கொஞ்ச நாளாவே உனக்கும் பிரஷர் இருக்க மாதிரி தோணுது. யாராருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒண்ணு அகங்காரமா இருக்கும், இல்ல பிரஷரா இருக்கும், இல்ல 2ல 1 இருக்கும்.
நீங்க தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்கப்பா. யாரோ வந்திருக்காங்க போலயே. யார் அது? போய் பாரு. ம். யார் நீங்க? அது வந்து என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காருமா. நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்லி நல்ல பைசல. நான் உங்களுக்கு கால் பண்ணேன், என்கேஜா இருந்தது, அதனால தான் நேரில் வந்தேன். இதை பாரு, நாம அங்க போய் பேசலாம். என் பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. வா. அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களே முதலாளி. அதை நான் சொல்றேன். இந்த விஷயம் ரகசியமா இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம கூட இருந்த ஒருத்தன் திருதிட்டான். நாளைக்கு அவன் பிரச்சனையா மாறிடுவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் மட்டும் இல்ல, நான் அதை உறுதியா சொல்றேன். அவன் பிரச்சனையா மாறுவான். அவனை நாம இல்லாம பண்ணிடணும். நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு டக்குன்னு ஒரு நாள் நல்லவனா மாறிட்டான்னு சொல்லும்போது அதுக்கான தண்டனையை நாம அவனுக்கு கொடுத்துதானே ஆகணும். ஆள் யார் முதலாளி? அதை நான் சொல்றேன். உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளு தான். அவன் நமக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கான். முக்கியமான பல கேஸுகள்ல அவன் நம்ம கூட இருந்திருக்கான். அவன் நமக்கு பல உதவிகளை செஞ்சிருக்கான். ஆனா இப்போ அவன் நம்ம எதிரிகிட்ட போய் சேர்ந்துட்டான். அவங்க சொல்றத மட்டும்தான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு 2-3 கேஸோட மறு விசாரணை இப்ப தொடங்க போகுது. அந்த சமயத்துல அவன் உயிரோட இருக்கிறது நமக்கு ஆபத்து. ஒருவேளை அவன் அப்ரூவரா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நாம தான் மாட்டிப்போம். அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கிற அளவுக்கு நிறைய கேஸ் இருக்கு. அது எல்லாமே அவனுக்கு தெரியும். தங்க மரமா இருந்தாலும் ரொம்ப அதிகமா வளர்ந்துச்சுன்னா அதை வெட்டி சாய்க்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த மரத்தையும் வெட்டி சாய்ச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். என்ன, முடியுமா? கண்டிப்பா முடியும், செய்றேன். எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். எல்லாமே பக்காவா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாம் வீணாயிடும். நம்பிக்கையான ஆளுங்க உன் கூட இருக்காங்கல்ல? இருக்காங்க முதலாளி. ஆனா நீங்க ஆளை சொல்லவே இல்லையே. சிஐ சதானந்தன். அந்த ஜிதேந்திரனோட கண்டிஷன் என்ன நிலைமையில இருக்கு? இப்போ ஜெயில தான் இருக்கான். இன்னையோட 18 நாள் ஆச்சு. ஜாமீன்? ஜாமீன் கிடைக்கும். ஆனா ஜாமீன் தொகை 10 லட்சம் ரூபா கோர்ட்ல கட்டணும். அத அவனுக்கு கொடுக்கதான் யாருமே இல்லையே. வாசவன் மருமகனை கை கழுவிட்டானா? அவன் நடவடிக்கையை பார்த்தா கை கழுவிட்டான்னு தோணுது. ஜித்துவை ஜாமீன்ல எடுக்கணும்ன்ற முயற்சி அந்த ஆள் எடுக்கவே இல்லைல்ல, சரிதானே? இது வரைக்கும் எடுக்கல மேடம். வாசவனுக்கு இப்ப பண பிரச்சனையும் அதிகமா இருக்கு. நிரந்தரமா வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்த எல்லா கம்பெனியையும் அந்த ஆள் இப்ப மொத்தமா வித்துட்டான். வாசவனுடைய பழைய பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு, ராவுத்தர். அந்த ஆள் தான் கம்மியான விலைக்கு எல்லாத்தையுமே வாங்கியிருக்காரு. மிச்சம் மீதி இருந்த சொத்தை எல்லாம் வாசவன் தன்னுடைய மக தாரா பேர்ல எழுதிட்டாரு. அவ இப்ப அதை திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி ஒரு இக்கட்டான சூழல தான் வாசவன் இப்ப இருக்கிறாரு. அப்படின்னா எல்லா பணமும் இப்ப தாரா கிட்ட இருக்கு, அப்படிதானே? ஆமா, அவதான் இப்ப சர்வாதிகாரி. இதுக்கு முன்னாடி வாசவனுக்கு பயந்து வீட்டுக்குள்ள சுருண்டு கிடந்த அந்த பொண்ணு இன்னைக்கு அவ அப்பாவையே அவ பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவ கையில இப்ப அவ்வளவு பணம் சேர்ந்துருச்சு. அவளுடைய பழைய காதலன் அனிருத்து இப்ப அவ வாழ்க்கையில வந்ததுதான் எல்லா மாற்றத்துக்குமான காரணம். ஜித்துவை வெளியே கொண்டு வரதுக்காக பணத்தை தாரா கொடுக்க மாட்டா, அப்படிதானே? ஆமா, அத கொடுக்கறதுக்கு அவளுக்கு இஷ்டமே இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா ஜித்துவை பார்த்துக்க இப்ப யாரும் இல்ல. இப்ப அவனுக்கு அது நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்ல? கண்டிப்பா மேடம். ஜெயில இருந்து வந்த வாசவன் ஒரு தடவை கூட கஜேந்திரனை போய் ஜெயில பார்க்கல.
ஜாமீன்ல எடுக்கணும்னு அவன் முயற்சி பண்ணவே இல்லை. இது போதும் இல்லையா என்னாச்சுன்னு கஜேந்திரன் புரிஞ்சுக்கிறதுக்கு? அப்படின்னா நாம நம்ம விளையாட்டு விளையாட டைம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்க மேடம்? ஜித்துவை ஜாமீன்ல கொடுக்க வேண்டிய பணத்தை நாம கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம அவனை ஜாமீன்ல எடுக்கணும். ஆனா நாம அதை நேரடியா செய்யக்கூடாது. அச்சு மாமா மூலயமா செய்ய வச்சா போதும். சரிங்க மேடம். அவன் வெளியே வந்த உடனே வாசவன் கூட வச்சிருக்க சொந்தம் முடிஞ்சிடணும். அவன் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த வாசவன் அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட பார்க்க வரலன்னு அவன் என்னைக்கும் அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அது கூட சேர்த்து தாராவோட ரகசிய காதலன் விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அவன் மொத்தமா வாசவனோட வலையில இருந்து வெளியே வந்துடுவான். அதுதான் நமக்கு வேணும். அப்பதான் அசோகனோட கேஸ்ல அவன் நமக்காக அங்க பதில் சொல்லுவான். அவனோட வாக்குமூலம் இருந்தா போதும், அசோகன் எப்படியாவது வெளியே வந்துருவாரு. வாசவனும் தாராவும் அவனை அவமானப்படுத்தணும். அதுக்கு பதிலாக அச்சு மாமா அவனுக்கு உதவி பண்ணாருன்னா கண்டிப்பா அவன் நம்ம பக்கம் வந்துருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது சரிதான் மேடம். கஜேந்திரன் பொய் சாட்சி சொன்னதுக்கு பரிசா தானே வாசவன் கஜேந்திரனுக்கு தாராவை கல்யாணம் பண்ணி வச்சான். அந்த தாராவே தனக்கு இல்லைன்னு கஜேந்திரனுக்கு தெரிய வந்துச்சுன்னா வாக்குமூலத்தை மாத்துவான். அது உண்மைதான். ஜித்துவை ஜாமீன்ல எடுக்க வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அச்சு மாமாவை தவிர நீங்களும் நானும் எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஜித்து கண்டிப்பா வெளியே வரவே மாட்டான். இந்த விஷயத்த அச்சு மாமா கிட்ட நீங்க சொல்லிடுங்க. சரிங்க மேடம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.